வசனத்துக்கு நல்ல வசனம் பேசுகிற சபைகளில் கூட்டம் இருக்காது. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சத்தியத்தை விட்டு போனவங்களாம் இருக்காங்க. அந்த சபைக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க கூட டென்ஷன் ஆகி சத்தியத்தை விட்டான். ஏன்னா இந்த சீன் காட்டுறவன், படம் காட்டுறவன், ஆடுறவன், ஓடுறவன், குதிக்கிறவன், விசில் அடிக்கிறவன், புகை போடுறவன், அவனுக்கு தான் மரியாதை. நீங்களும் அங்கே போய் தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு குரூப்லாம் இருக்கு, சும்மா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுறதுனா உடனே போயிடுறது. என்னன்னு கூட கேவரிக்கிறது இல்லை. ஜப்பானில் பூகம்பம் வரும், அதுக்கு உங்களுக்கு என்ன? அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது ஜப்பானுக்குள்ள சொல்லணும், அது ஜப்பானுக்குள்ள போனோம். அதை போய் கேட்டு வந்து பெருமையா சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்து சொல்றான், என்னடா அண்ணன் செய்தி கொடுத்தாரு, என்னடா என்ன கொடுத்தாருலாம் தெரில, ஆனால் போட்டு வாங்கினாருங்கிறான். செய்தி என்னடா கொடுத்தாரு, அது என்ன தலைப்போசனை எடுத்தார், அதை விடுங்கண்ணே அப்படி நொறுக்கி எடுத்துட்டாப்ல. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ உங்களுடைய மென்டாலிட்டியே வசனத்தை கேட்கறதுக்கு பதிலாக என்னவாயிருச்சு, வேற மாதிரி போக தொடங்குது. அதனால தயவு செய்து இந்த சத்தியம் பேசுகிற இடத்துக்கு போங்க. வசன பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஆன்லைனில் பேசுகிறாங்க, அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு. இப்பவும் சொல்கிறேன், எப்படி உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்களோ அதே மாதிரி ஒரு சபைக்கு போய் ஒரு போதகர் கீழே படிங்க. போதும், இந்த அளப்புண்டு தெரியாதீங்க. இப்போ நிறைய பேர் அங்கே போய் அதை படிக்கிறேன், இங்கே போய் இதை படிக்கிறேன்னு போய் உபதேசத்தை விட்டு வெளியே போய் காணாமல் போயிடுறாரு. அதைத்தான் வசன பஞ்ச காலம். இன்னைக்கு தயவு செய்து ஏமாறாதிருங்கள்.